திருவண்ணாமலையில ஒரு கிளி கோபுரம் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இத பத்திதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்றவங்க எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கிளி கோபுரம். ஒரு கோபுரத்துக்கு ஏன் ஒரு பறவையோட பெயர் வந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மகா ஞானியோட தியாக வரலாறே ஒளிஞ்சிருக்கு. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகா கவிஞரும் முருக பக்தருமான அருணகிரிநாதர் மன்னனோட கண் நோயை தீக்கிறதுக்காக பாரிஜாத மலரை தேடி தேவலோகத்துக்கு போனாரு. அதுக்காக தன்னோட மனித உடலை திருவண்ணாமலை கோபுரத்தோட ஒரு பகுதியில விட்டுட்டு ஒரு கிளியோட உடலுக்குள்ள தன்னோட உயிரை புகுத்தி, அதாவது கூடு விட்டு கூடு பாஞ்சு பறந்து செல்றாரு. ஆனா சதிகாரர்களோட சூழ்ச்சியால அவர் திரும்ப வர்றதுக்குள்ள அவரோட மனித உடல் எரிக்கப்பட்டுடுச்சு. உடல் அழிந்தாலும் உள்ளம் தளராத அருணகிரிநாதர் பாரிஜாத மலரை மன்னன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு கிளி உருவிலேயே இந்த கோபுரத்தோட ஒரு தூண்ல வந்து அமர்ந்தாரு. அந்த கிளி உருவத்திலேயே அவர் முருகனை புகழ்ந்து உலகத்துக்கு பெரும் பொக்கிஷமான கந்தர் அனுபூதி பாடல்களையும் பாடினாரு. ஒரு ஞான கிளி உருவுல அமர்ந்து ஞானத்தை போதிச்சு அந்த இடம் தான் இன்று கிளி கோபுரம்னு அழைக்கப்படுது. இன்னைக்கும் அந்த கோபுரத்தோட ஒரு தூணுல ஒரு கிளி அமர்ந்து இருக்கிறது மாதிரியான சிற்பத்தை நம்ம பார்க்கலாம். அருணகிரிநாதர் கிளியா மாறி யான் ஆகிய என்னை விழுங்கி என்று பாடி தன்னோட அகந்தைய அழித்து இறைவனோடு ஒன்றான அந்த உன்னத இடம் தான் இது. உடல் அப்படின்றது ஒரு சட்டை மாதிரி, அது அழிந்தாலும் ஒருத்தரோட பக்தி, அவர் செஞ்ச நற்பணியும் என்னைக்குமே அழியாது அப்படின்றதுக்கு இந்த கிளி கோபுரம் தான் சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் முருகனை பற்றியும் சிவபெருமான பற்றியும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.